அரச நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இருண்ட காலம். இந்தியன் என்றால் கூலி வேலை செய்யும் அனாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் மண்டி கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள். மேற்கே மராட்டிய மாநிலத்தில் பாலகங்காதர திலக், வ.உ. சிதம்பரம் பிள்ளை புதியதொரு வீரச்சரித்திரத்தை உண்டாக்கி விடுதலை வேள்விக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டார். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். திருநெல்வேலி சீமையிலே வீரம் விளைத்த பாஞ்சாலம் குறிச்சிக்கு அருகே உலகநாயகி திருக்கோயில் ஓட்டப்படில் ஜெயம் நிச்சயம். கவலைப்படாதீங்க இல்லையா? பாருங்க வக்கீல் ஐயா, அந்த மாடசாமி இருக்கான்ல, அவன் நிலத்தை கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்து எங்க வெள்ளைக்கார முதலாளி கிட்ட பணம் வாங்கிட்டு போனான். இப்ப என்னடான்னா வார்த்தை தவறு பேசுதான். பணத்தை பெரிசா நினைக்கிற மனுஷன் நாணயத்தையே மறந்துடுறான். அவன் வார்த்தையை நம்பி அந்த இடத்துல ஒரு பெரிய மில்லு கட்ட ஆயிரக்கணக்கா பணத்தையும் செலவழிச்சிட்டாருங்க எங்க முதலாளி. கவலைப்படாதே செல்லையா, இந்த உலகநாதம் பிள்ளை எந்த கேஸையும் லேசா எடுத்துக்க மாட்டான். எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விடமாட்டான். ஆமா, அதோட பாருங்க ஐயா, அந்த மாடசாமி பையன் எதிர்வழக்காட வேற ஏற்பாடு செய்யறானா. என்ன எதிர்வழக்கா? ஆமா, இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குறேன். கொஞ்சம் பெரிய மனுஷனுங்க ஐயா, கட்டாயம் என்ன 4 நாள்ல பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன். இன்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க பேசுறதுக்கு. ஏப்பா மாடசாமி, துரைதான் ஆயிரக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்றதாக ஏஜெண்டியா சொல்றாரு. பேசாம பணத்தை வாங்கி நிலத்தை கொடுத்துறேன். ஐயோ, அது எப்படிங்க ஐயா முடியும்? பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்களே. சமரசத்துக்கும் இஷ்டம் இல்ல, சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது. நல்ல ஆளப்பாணி. ஐயா, நீங்களாவது இந்த கேஸை எடுத்துக்கங்க ஐயா. கேஸை எடுத்துக்கலாம்ப்பா, ஆனா அதுல ஒரு பாயிண்ட். என்னங்க? உன்னை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறது ஒரு வெள்ளைக்காரர். ஆமாங்க. அது 2வது பாயிண்ட், உலகநாதம் பிள்ளை ஊருக்கே பெரிய வைக்கு. 3வது பாயிண்ட், என் பசங்கள் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தங்க. 4வது பாயிண்ட், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. மாடசாமி, இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வா சொல்றேன். அட வாப்பா சொல்றேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாடசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார். அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்து விட்டார். ஒப்புக்கொண்டபடி மாடசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும், அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும். மாடசாமி, உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, அனுமதி வேண்டுகிறேன். மிஸ்டர் சிதம்பரம், நீங்களா? எஸ் யுவர் ஆனர். எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இதோ என்னுடைய வக்காலத். அனுமதிக்கிறேன். நன்றி. யுவர் ஆனர், சட்டம் பணம் படைத்தோர்க்கும் அல்ல, சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும். வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜென்டான இந்த செல்லையாவுக்கு ஏழை மாடசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. தனக்கிருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாடசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். யுவர் ஆனர், ஐ அப்செக்ட் டு திஸ். மன்னிக்க வேண்டும், ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும். நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாடசாமி. இதோ கடன் பத்திரம். கடன் பத்திரம்? எஸ், ஆன் டிமாண்ட் ப்ராமிசரி நோட். அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா? ஓ எஸ். கோட்டார் முன்னிலையில் இன்னொரு தடவை படித்து காட்டுகிறீர்களா? ஆன் டிமாண்ட் I promise to pay Challaiya a sum of rupees 200 in cash. 200 in cash? Yes. That's all. Yes. Thank you. Your Honor, இதிலே ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா? இதை ஏன் இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை? ஏன் தயக்கம்? பதில் சொல்லுங்கள். எழுதவில்லை. 4 பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி. நிலத்துல நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர். அது சரி, குப்புற தள்ளியது போதாதென்று குழியையும் பறித்திருக்கிறது பணத்திமிர் என்ற குதிரை. யுவர் ஆனர், உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா? பணம் இருந்தால்
எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். மாடசாமி பாவம் ஏழை. அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வமெல்லாம் இந்த நலம் ஒன்றுதான். அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார்? ஏன் கொடுக்க வேண்டும்? அதுவும் வெள்ளையறிந்த ஆசரான இந்த சல்லையாவுக்கு எப்படி கொடுப்பார்? கணம் நீதிபதி அவர்களே, தாங்கள் தயவு கூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம். எஸ் யுவர் ஆனர். யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. இதோ வந்துட்டேனுங்க. எல்லாருக்கும் கும்புறங்க. சின்னையா சௌக்கியங்களா? வீட்டுல அம்மா தான் நல்லா இருக்காங்களா? சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும். நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேனுங்க. உமக்கு மாடசாமியை தெரியுமா? தெரியுங்க. செல்லையாவை நல்லா தெரியுங்க. இதோ இருக்கிறாரு. கூப்பிட்டுங்களா? மாடசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக 200 ரூபாய் முன்பணம் வாங்கி இருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே? ஆமாங்க. சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே? அதுவும் ஆமாங்க. அதற்காக செல்லையா உம்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே? இதுக்கு ஆமாங்க. சரி, நீர் போகலாம். கொஞ்சம் பொறுங்கள் யுவர் ஆனர். நான் சில கேள்வி கேட்க வேண்டும். மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே, ஐயா, கோர்ட்டிலே பொய் சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? ரொம்ப தப்புங்க. பாவம்னு எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க. ஆமாம். மாடசாமி உமக்கு எத்தனை வருடமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியுமுங்க. அவருடைய குணம் எப்படி? தம்பி தங்க கம்பிங்க. கடைசியாக நீர் அவரை எப்போது சந்தித்து பேசினீர்? கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில பார்த்தது தானுங்க. போன வருடம் திருவிழாவிலே அவரை சந்தித்தீர். ஆமாங்க. அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை. இல்ல. போன வருடம் அவரை சந்தித்தீர். ஆமாங்க. யுவர் ஆனர் மே நோட் திஸ். ஆமாம். போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? உண்மையை சொல்லும். மாடசாமியை போன மாதம் சந்தித்தீரா? இல்லீங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே இல்லீங்களா? இன்னைக்கு தானே பாக்குறேன். பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர்? நான் என்னங்க பண்றது? பெரியய்யா எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டுது. பெரியய்யா தான் கேள்வி கேட்பாருன்னு சொன்னீங்க. இப்ப சின்ன பூந்து மடக்குன்னு மடக்குறாரு. ஆமாம். நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டிலே இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க. என்னங்க பண்றது? செல்லையா தொப்பி போடுற துறையோட சேர்ந்துக்கிட்டு சுத்துறவரு. அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது. பெரிய ஆபத்துல வந்து விட்டுருவாருங்க. சரி, நீர் போகலாம். சரிங்க. யுவர் ஆனர், இந்த ஒரு சாட்சி என்னால் அப்பீல் பண்ண முடியாது. ஆமாங்க. ஒரு சந்தேகங்க. ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க. தேசபக்தினா என்னங்க ஐயா? அத பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமா. உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாத்துறதுக்காக நீ பாடுபட்டேன். 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா? அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு. அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்ற? வரேனுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வா. பரமாயி, பரமாயி, கேட்டியா சேதிய? உன் புள்ளதான் கேஸ்ல ஜெயிச்சுட்டானா? அவன் ஏமாவன் இல்லையா? அதான் ஜெயிச்சுட்டான். உங்களுக்கு பெரிய தோல்விதான். நான் தோல்வி அடையறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதன் பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல. ஜெயிச்சது உங்க பிள்ளை தானே, அத நினைச்சு சந்தோஷப்படுங்களேன். அதுல எனக்கு பெருமைதான். ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது, நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே? கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரம் சொல்றத? அவன் தம்பிதானே இவன். சிதம்பரம், சிதம்பரம். என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, பேசாம இருக்கீங்களே? நான் எப்படி மீனாட்சி அப்பா அம்மாவத்தை பாக்குறது? சும்மா பயப்படாம போங்க, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல. அப்பா கூப்பிட்டீங்களா? என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சுட்ட, பெரிய வக்கீல். இல்லப்பா, பாவம் அந்த மாடசாமி. பரவாயில்லப்பா, எனக்கு எதிரா என்ன? நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிகர் பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்துல உன்னையும் நீ காப்பாத்துக்கணும் தம்பி. அந்த
மாடசாமி ரொம்ப ஏழைப்பா. ஏழை ஏதும் இல்லாதவன் துரதிர்ஷ்டக்காரன் இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்க வழி தேடிக்க. பணத்துக்கு என்னப்பா நினைச்சா வரும். அதைத்தான் நினைப்பூட்டேன் தம்பி. தூத்துக்குடியில நீ வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு. அந்த தொல்லையெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நாம் உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பா, வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடுன்னு பொதுப்பணிய நாடுது என்னுடைய மனசு. பலே அப்பா, நாட்டு நலம் தான் பெருசு. அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் தியாகம் செய்துதான் தீரணும். இனிமே நான் கூட நம்ம ஊர்ல போதுண்டா, நீ பேசாம இரு. என் வேதனை உனக்கு என்ன தெரியும்? கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். ஆமையா, அப்பா சொல்றபடி நடந்துக்க. எல்லாம் உண்மைக்காகத்தான். ஆகட்டும்மா, நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையாவே நடப்பான் உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. சோனா மூனா பாவன்னா உன்னை நேர்த்திக்கே வர சொல்லி எழுதியிருந்தா. ஆகட்டும். மீனாட்சி, என்னங்க அத்தை, சிதம்பரத்துக்கு அடிக்கடி நீதான் ஞாபகம் ஊட்டணும். அவன் பாட்டுக்கு வீடு வாசலை கவனிக்காம ஊருக்கு உழைக்கிறேன்னு போயிடாம நீதான் பாத்துக்க. ஆகட்டும் அத்தை. ஐயோ 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 சங்கா, கொஞ்சம் நிதானமா பார்த்து செய்யப்பா. குழந்தை பிள்ளை மாதிரி தலையாட்டலாம். மாசத்துக்கு ஒரு முறையாவது செய்துக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தரம் செய்தா இப்படித்தான். திருப்பதிக்கு போக வேண்டிய கேஸெல்லாம் நம்ம உஷரா வாங்க. ஏங்க, இந்த பழனிக்கு போய் மொட்டை அடிக்கிறதா சொன்னீங்களே, செய்யலையா? வசதி இல்லப்பா, அதான் காணிக்க முடிஞ்சு போட்டுட்டு போங்கிட்டே எடுத்துக்கிறேன். அதற்கட்டும் அந்த இருமலுக்கு மருந்து கொடுத்தனே, அது என்னாச்சு? எவ்வளவோ தேவையில்லப்பா. என்ன சிங்கம்மா சரிமா இருக்கியா? யாரு? மன்னார் ஐயாவா? வாரும் வாரும். சைக்கிள் தானுங்களா? ஆமா, நல்லா மாட்ட கொழு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கிய. சரி, முடிவா கேக்குறேன், என்னன்னா கொடுப்பேன், சொல்லிவிடு. யோ, நீ கூட தான் கோழு கோழு கோழுன்னு இருக்கிற. ஆள பாரு, போய் போய் மாட்டு மேல கண்ண போட்டு இல்ல, இன்னும் உருப்பிட்டாப்லாம் போ. ஐயோ பேசாதே, நம்ம வெள்ளக்கார துரை சார்ஜென்ட் ஐயா அவங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல பசுமாடு தேவை. பாத்தியா, காத்தால இருந்து பணத்தை எடுத்து பையில போட்டுக்கிட்டு ஊரு பூரா சுத்துறேன், மாடு திகையில. அப்புறமா ஓ ஞாபகம் வந்தது, இங்க உடியாந்த இந்த 50 ரூபாய் எண்ணி தர்றேன், மாட்டை விட்டுடு, அம்புடுதே. பயமுடு மச்சான். ஏ மச்சான், என்ன தகராறு? கேட்டியா சமாச்சாரத்தை? வெள்ளக்கார துறை வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா? நம்ம வீட்டு பசுமாட்டை அப்படி ஆச்சுன்னு மரியாதைக்கு விட்டுட்டேன். அவமானம், மாடு வாங்க வந்த இந்த மன்னார் சாமிக்கு அவமானம், அம்புடுதே. மான அவமானத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எதுக்குடா இந்த கம்பு? மாட்டை விரட்டப்பா. இந்த மாட்டை விரட்டுறதுக்கு உங்க அம்மா பேச்சே போதுமே. போய்யா, விருந்துக்கு வேணும்னா எங்கேயாவது செத்த மாட்டை எடுத்துக்கிட்டு போ. என்ன மன்னாரு, ஏன் இப்படி பலியாடு மாதிரி முழிக்கிற? என் போலீஸ் உத்தியோகம் காயம் இல்லையா? இல்ல, மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டியான்னு கேட்டேன். எல்லா பயல்களுக்கும் இந்த மன்னார் சாமி கிட்ட மரியாதை மறந்து போச்சா? காப்ப மாட்டி உள்ள தள்ளி போடுறேன், அம்புடுவே. அதுக்கு அப்பீல் இல்ல, அம்புடுவே. தம்பி மாடசாமி, அவரு போறாரு, நீ வா தம்பி. உப்பளம் எல்லாம் நடக்குது. நல்லா நடக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரையில ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது. அதுல நம்ம வாவுசி ஐயா தலைமை வைக்க போறாரு. அப்புறம் சுப்பிரமணிய சிவா பேச போறாரு. அதுக்கு இந்த ஊரே திரண்டு வரும்படியா செய்யணும். தம்பி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, சமுத்திர கரையில ஜன சமுத்திரத்தை நிறுத்தி போடுறேன். வர்றேன். அறுத்தறியும் படிக்காக தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர துறவி
நமது சுப்பிரமணிய சிவம். அவர்கள் இப்போது பேசுவார்கள். வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமணி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவதிப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம்மிடம் பட்டாளம் இல்லை, படையும் இல்லை. பின் எதிரியை எப்படி எதிர்ப்பது? அதற்கு ஒரு அரிய வழி கிடைப்பட்டது. மக்களை வாங்குவது இல்லை என்று கொள்ள வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மானமுள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கி இருந்தால் அவற்றை எரித்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னாட்டு திலகர் சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர தேவியின் போர் முரசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள். உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது, நம் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேடிக்கையாக அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும். மராட்டியத்தின் மாவீரன் நமது திலகர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது. நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசி கனல் கொழுந்து விட்டு எறிய வேண்டும். தூத்துக்குடியிலே எரியும் நெருப்பின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும். செய்வீர்களா? தம்பி பிறந்த நாள் இன்னைக்கு கூட வீட்டுல இருக்க கூடாதா? யார் உலகநாதனுக்கு பிறந்த நாளா? நான் மறந்து விட்டேன். உங்களுக்கு வீட்டு நிலை எங்க இருக்கு? சதா உலகத்தை பத்தி தான் கவலை. அடே பயலே உலகநாதா, வாடா இங்கே. நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன இது? ஏது இந்த பட்டு சட்டை? இதுவா எங்க அண்ணாச்சி அனுப்பிச்சாக. அண்ணாச்சி அனுப்பினால் போட்டு விடுவதா? அந்நிய சீமை துணிகளை வாங்காதீர்கள், எரித்து விடுங்கள் என்று நான் ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறேன். நம் வீட்டுக்குள்ளே அந்நிய துணியா? குழந்தை தானுங்களே, இது சீம துணி இல்ல சீனா பட்டு தான்னு அண்ணாச்சி அனுப்பிச்சாக. நகம் என்னும் போது அது சீமையா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டியதுதான். ஏ பயலே, நீ ஒரு சுதந்திர போர் வீரனின் மகன், உனக்கு அந்நிய நாட்டு துணி கூடாது. கொண்டு வா. என்னங்க இது? அச்சச்சோ, இது என்னங்க இது? என்னங்க இது? அந்நிய ஆதிக்கத்திற்கு நான் வைக்கும் முதல் நெருப்பு. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். என்னப்பா இந்த கழுதையை சேர்த்து தூக்கிட்டு போனேன். ஏன் இது அந்நிய கழுதையா? அதை சொல்லல, இந்த மூட்டையை சொன்னேன். அம்புட்டும் தொடங்க விட்டு அந்நிய துணி வச்சு கொளுத்து. பலே பலே, 1000 உண்டிங்கு ஜாதி, 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? 1000 உண்டிங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும்? நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும்?
வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ. பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ. தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ. தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ, தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். என்னம்மா இது 4 மாசமா பார்ப்பனம் பாக்கி இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி அம்மா பிழைக்கிறது? நீ சும்மா இருயா, உனக்காவது 4 மாசமா பாக்கி, எனக்கு 6 மாசமா என் கடையில இருந்து அளந்து கொடுத்த அரிசி பணம் பாக்கி. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என் பலசரக்கு கடையே மூடிட வேண்டியதாமா. என்னையா இது பாக்கி பாக்கின்னு பிரமாதப்படுத்துறேன், நீங்க வாய பிறந்து கேட்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக்கும் கேட்கிறதே மறந்துட்டேன். நேற்று 1 வருஷத்து வாடகை பாக்கி ஐயா, 1 வருஷத்து வாடகை பாக்கி. ஏம்மா என்னைக்கு தான் தர போறேன்? பணம் வந்ததும் கொடுத்துடுவார். தாயே பராசக்தி, உன்னை பாட வந்த நான் கேவலம் உப்புப்புளி மிளகாய்க்காக கவலைப்பட்டான். அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது? இன்னும் நீ பராமுகமாயிருந்தால் நான் என்னவோ பராசக்திய நேர்ல கண்ட மாதிரி என்ன பேசிட்டு இருக்கார் பாரதியார். கடவுளோட பேசுறதெல்லாம் அந்த காலம். இப்ப கலிமுட்டி போயிடுத்தோன்னு இந்த ஜனங்களை கண்டு பயந்து கடவுள் எல்லாம் கல்ச்சிலையா மாறி விடுத்து. என்னையா காலை நேரத்தில் எல்லோரும் கவலை நிறைந்த முகத்தோடு காட்சி அளிக்கின்றீர்கள். காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள், பாய்ந்து திரியும் பறவை இனங்களை பாருங்கள். உள்ளம் தெளிவு பெறும், உடம்பில் தெம்பு வரும், முகத்தில் புதிய ஒளி பிறக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் தானே. எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பார், கவலைப்படாதீர்கள். போய் வாருங்கள். என்ன வாடகை பணம் வேண்டுமோ? நான் கேட்கல பாரதியார். யாருக்காரி கேட்க சொல்லி அனுப்புறேன். எவனா ஓட்டதிக்கு போடுது? பராசக்தி. ஏனையா ராயரே, இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நானானதால் தைரியமாய் கூட இருக்கின்றேன். எனக்கு நீர் தர வேண்டும் ஐயா பணம். பாரதியார் பேசுறத கேட்டுட்டே இருந்தா பணங்கிறது மறந்தே போறோம். ஆனா என்ன செய்யலாம், குடும்பம் பெருசாயிடுது. 1 2
அம்மா அம்மா செல்லம்மாவா? என்னம்மா? அரைப்படி அரிசி இருந்தா கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா இது? வாடகை பணமும் வரல, வாங்கின ரொக்கமும் கொடுக்கல, சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன். சரி, என்னத்த சொல்றது, வாங்கிட்டு போங்க. கோச்சுக்காதீங்கம்மா, நாளைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன். வரேம்மா. ராயர்வாள், உலகம் எப்படி இருக்கிறது? கட்டாயம் நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்ல. அதை கேட்கலைங்கானம், அரசியல் உலகத்தை பற்றி கேட்கிறேன். எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி கனலை மூட்டி விட்டாராம். அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்டப் போவது நிச்சயம். நீர் மகா பாக்கியசாலி ஐயா. மொத்தம் 13 குழந்தைகள். நீர் குச்சேலருடைய தம்பி ஐயா. நீர் இதெல்லாம் போன ஜென்மத்தில் வாங்கின கடன்கள் கடன்கள். குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள். நம்ம குழந்தைகளா? அவ்வளவு ஆஞ்சநேய அவதாரங்கள். சிரஞ்சீவியா இருக்கட்டும். பிள்ளைகளா, உங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் புது சட்டை, லட்டு, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. எங்க வீரர்கள் மாதிரி நிமிர்ந்து ஜோரா போங்க. ஓஹோ, உங்களுக்கும் பசியா? வேண்டாம், இதோ நானே தருகிறேன். என்னங்க அது? நான் ராயர் விட்ட மாட்டேன், இரவல் வாங்கிட்டு வந்த அரிசியை இப்படி வீணா அரைச்சிட்டேல. பரவாயில்லை செல்லம்மா, இதை சமைத்தால் நாம் 2 பேர் தானே சாப்பிட முடியும். இப்போது 10-15 ஜீவன்கள் ஆனந்தமாக தின்னுகின்றன. பாவம், பாருங்கள், பசி தீரட்டும். செல்லம், மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம், பிச்சை எடுப்பதில்லை. இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செல்லம், நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா இருக்கு, போங்க. கோபித்துக் கொள்ளாதே என் துணைவியே, இந்த கோபத்தை விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை போல. விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை. என்ன தைரியம்? போலீஸ் ஸ்டேஷனை இடிஞ்சு விழுந்துரும் போல நீங்க போற சத்தத்துல. சத்தம் பிடிக்கலன்னா சங்கீதம் பாடுறோம். டோன்ட் டாக் அம்புடுதே. நீ தான் டோன்ட். நான் ஐயா கிட்ட டாக் பண்றேன், இம்புடுதான். அங்கா, நீ தான் வந்தே மாதரம்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுக்கிற. இந்த தேசபக்தனை அப்படி சொல்லாதீங்க, பாவம். வந்தே மாதரம். அங்கா, இதெல்லாம் என் குழந்தைங்க. இது பேரு வந்தே, இன்னொன்னு பேரு மாதரம். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகுதுங்க? வந்தே மாதரம். பாத்தீங்களா சார், நேத்து முளைச்ச சுண்டைக்காப்பைய என்ன பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மரணலாம கட்டி புரட்சி பண்றான். ஏய்யா, பொய் கூட சொல்ல தெரியாம திண்டாடுற. சார், இத பாருங்க, 2 கண்ணும் தெரியாத குருடன். இவன் எப்படி சார் இவரை பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்ல முடியும்? குருடனா? என்ன நான் வளர்ற? தெரியுமா, சிதம்பரம் பிள்ளை வராருங்க. மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இதோ மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு, எல்லோரையும் விடுதலை செய்யுங்க. எஸ் சார். அடிப்பொடியர்களா, நீங்களும் இதில் கலந்து கொண்டீர்கள்? சங்கா, குழந்தைகளை எல்லாம் உன்னோடு கூட்டி வருவது தவறல்லவா? தடுத்தாலும் நிறுத்த மாட்டேங்குதுங்க, அம்பு போல பாயுதுங்க. இந்த பாருங்க,
குருட்டு பையன் அமக்கலப்படுத்திட்டான். பிறவியிலேயே குருடா? ஆமாங்க. டேய் சிறுவா, உன்னுடைய பெயர் என்ன? மாறிங்க. மாரி? மழை? பலே, நல்ல பெயர், நல்ல பெயர். சாமி, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நான் சேரியில பிறந்த பையன். சேரியில் பிறந்தவன்? ஏ ஆண்டவா, இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மை உணர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதி என்னும் கொடிய விஷம். டேய் தம்பி, உனக்கு தாய் தந்தையர் இருக்கிறார்களா? இல்லையா, அனாதை. அனாதை? அனாதை? யாரா சொன்னது நீ அனாதை என்று? நான் இருக்கிறேனடா, நான் இருக்கிறேன். இனி நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை, நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை. சேரியில உள்ள குழந்தைய வீட்டுல கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஊர் இந்த கொடுமையை ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள், படித்திருந்தும் மூடர்கள். கண்ணம்மா, கண்ணம்மா, இது வந்துட்டேப்பா. எங்கம்மா போயிட்ட? ஏப்பா, அத்தைய பார்க்க போனோம்னு சொன்னீங்களே, எப்பப்பா போறது? சரிதான் போ. உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. ஆமா, புது துணி ஒன்ன கூட காணுமே, தையக்காரன் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கலையா? ஓ, குடுத்துட்டானே, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எங்க வச்ச? அப்பா, நான் துணிகளை வாங்கிட்டு வர வழியில வீரர்கள்லாம் சேர்ந்து வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லிக்கிட்டு விதேசி துணிகள்லாம் வாங்கி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா. பைத்தியக்கார பசங்க, துணிகளை எரிச்சா சுதந்திரம் வந்துடும் நினைக்கிறானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நம்ம துணியெல்லாம் எங்க வச்ச? அதுவும் எரிஞ்சு வச்சுப்பா. என்னது, அந்த இடத்துக்கு நீ எதுக்காமா போன? நானா போகலப்பா, கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாத்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணி எல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா. என்ன? யார் அந்த அயோக்கிய பையன்? அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, அது எப்படிப்பா முடியும்? கூட்டத்துல யாரோ ஒருத்தரே. கண்ணம்மா, இனிமே நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாது. வந்தே மாதம்னு கூச்சல் போடுற இடத்துல இந்த ஏட்டு ஏகாமரத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை போயிடும், என் தலைக்கே ஆபத்து வந்துடாமா. அப்படியாப்பா? சரி சரி, தூத்துக்குடிக்கு மாத்திட்டு வந்ததே தப்பா போச்சு. ஒழுங்கா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கலாம் போல இருக்கு. எனக்கு உப்பளத்துல டூட்டி, சீக்கிரமா சாப்பாடு விட்டு வா. கொஞ்சம் இருங்கப்பா, பலகாரம் கொண்டு வரேன். ஆமா, யாராவது வருங்கால மாப்பிள்ள கும்பிடுற மாமா. வாய மூடுறான். யார பார்த்து மாமாங்க? உடுப்ப பார்த்து பேசு. உரிச்சு கூட உரிச்சாமா. ஓ, மாமா, உடுப்புல நீங்க ஏட்டு, ஊருக்கு நீங்க ஏட்டு, ஆனா என் உள்ளத்துல நீங்க மாமா. வாய மூடுறா. இந்த உடுப்புல இருக்கும் போது என்ன மாமான்னு கூப்பிடப்படாத உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன பண்றது, பழக்கம் அடிக்கடி வருது. அம்புடுதே மாமா. இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக் மார்க் தான் கொடுப்ப. ஜாக்கிரதா. அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க மாமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா. பாத்தீங்களா மாமா, ஜெகமெங்கும் புகழ்பெற்ற இன்ஜின் மார்க்கு சுருட்டு பத்த வச்சு பார்த்து பதமா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. ஏண்டா காக்கா பிடிக்கிறியா? அக்கா என்ன மாமா, கழுகையே பிடிப்பன மாமா. நீங்க இந்தாங்க, இத புடிங்க. கண்ணம்மா, வந்துட்டேப்பா. மாமா, எனக்கு என்னத்துக்கு மாமா பலகாரம்லாம்? நான் இப்பதான் ஒரு விருந்துல பலகாரம் சாப்பிட்டு வர்றேன். ஐயா, உனக்கு ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு. பாருங்க மாமா, கண்ணம்மாவை பாருங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்களை ஏப்பா வெளியில விட்டு வச்சிருக்கீங்க? கண்ணம்மா, என்னம்மா? நேத்து என்ன நடந்ததுங்கிறதே மாமா கிட்ட சொல்லி புடுவேன். அம்புடுதேன். என்ன மேல கட்டிட்டு இருக்கேன்? மாமா, மாமா, நேத்து துணி எரிப்பு போராட்டத்துல கண்ணம்மா தான் முதல்ல நின்னு. அப்படியா? ஏன் மாமா, இந்த பொண்ணு இப்படி பண்ணுனா நீங்க எப்படி மாமா வெள்ளக்காரத்துறைக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மெடல் வாங்குறது? அரெஸ்ட் பண்ணிருப்பேன். போனா போகுது, நம்ம கண்ணம்மாளாச்சேன்னு விட்டுட்டேன். அம்புடுதேன். கண்ணம்மா, பிள்ளை இல்லாத குறைக்கு உன்னை மகனா நினைச்சு வளர்த்ததுக்கு நீ செய்யற உதவியாமா இது? இது சுத்த பைத்தியப்பா. இத பேச்ச நம்புறீங்க? பாத்தீங்களா மாமா, மரியாதை இல்லாம பேசுற. வாய மூடுறோம் மடப்பா. இந்தா, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா. எனக்கும் சேர்த்து கொண்டு வா. அம்புடுதேன். சேர்த்து கொண்டறேன் உனக்கும்.